சவுக்கு சங்கர் செய்த சில சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி அப்படின்னு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் நடக்க போகுது போல். அந்த கருத்தரங்கத்தில் நிறைய பத்திரிகையாளர்களும் பங்கேற்கிறாங்க. குறிப்பாக என் ராம், நக்கீரன், கோபால், ரங்கராஜ் பாண்டே, காந்தாராஜ், கல்கி பிரியன், ஸோ இவங்கெல்லாம் பங்கேற்கிறாங்க. முக்கியமாக ரங்கராஜ் பாண்டே அதில் பங்கேற்பது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு தான் சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதற்கு மட்டும் ரங்கராஜ் பாண்டே வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்வீட் கூட பண்ணியிருக்காரு. அதாவது முதல்வருக்கு நன்றி அப்படின்னு இளையராஜா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க. அரசு மரியாதையுடன் முதல்வர் என்னை வரவேற்றது மனம் நெகிழச் செய்தது அப்படின்னு. அதற்கு சவுக்கு சங்கர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா, விமான நிலையத்துக்கு போகலையா, வெட்டியாக தானே இருக்கீங்க, போயிருக்கலாம்ல அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்களையே டேக் பண்ணியிருக்காரு. அதாவது ஸ்டாலின் அவர்களே வெட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்வீட்டில் நம்ம கமலையாவை வச்சு செஞ்சுருக்காரு. கமலையா சமீபத்தில் ஒரு மேடையில் பேசியிருந்தார், அதாவது திமுக மேடையில். அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக தலைமை நிலைய பேச்சாளராகவே மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சரியாக தான் படுது. கமலையா இப்போது திமுகவிலேயே ஐக்கியமாயிட்டார்.